தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். அமெரிக்காவில் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு 25% வரி விதிப்பு அதிபர் டிரம்ப் அறிவித்திருந்த நிலையில் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. பீகார் மாநில வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியாகிறது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் வெளியிடுகிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் ஓ. பன்னீர்செல்வம் சந்திப்பு. முதலமைச்சர் இல்லத்திற்கே சென்று உடல்நலம் விசாரித்தார். அரசியல் நிமித்தமாக முதலமைச்சரை சந்திக்கவில்லை என ஓ. பன்னீர்செல்வம் பேட்டி. அவரது உடல்நலனை மட்டும் விசாரிக்கச் சென்றதாகவும் விளக்கம். அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, எதிரியும் இல்லை. விஜயுடன் கூட்டணி குறித்து இதுவரை பேசவில்லை எனவும் ஓ. பன்னீர்செல்வம் விளக்கம். பாஜகவுடனான கூட்டணியிலிருந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு விலகல். இனி எப்போதும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் எனவும் ஓ. பன்னீர்செல்வம் அணி அறிவிப்பு. எந்த கட்சியுடனும் கூட்டணி என்பது இன்றைய நிலையில் இல்லை. எதிர்காலத்தில் நிலைமைக்கு ஏற்ப கூட்டணி குறித்து முடிவு எடுப்போம் எனவும் பண்ருட்டி ராமச்சந்திரன் பேட்டி. பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் விலகுகிறார் என கடந்த வாரமே கணித்த குமுதம் ரிப்போர்ட்டர் கமல் ஆலயத்திற்கு குட் பை சொல்கிறார் என்ற தலைப்பில் கட்டுரை வெளியானது. சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் மீண்டும் சந்திப்பு. 24 மணி நேரத்தில் அடுத்தடுத்து 3 முறை முதலமைச்சரை ஓபிஎஸ் சந்தித்து பேசியதால் பரபரப்பு. திமுக ஆட்சி அமைத்து 50 மாதங்களாகியும் எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த கட்சிதான் திமுக என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் ஆகிய கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக அறிவித்தது மாநில தேர்தல் ஆணையம். விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் பட்டியலில் சேர்ப்பு. நெல்லை ஆணவ படுகொலை வழக்கில் சிபிசிஐடி விசாரணை தீவிரம். சம்பவம் நடந்த இடத்தில் சிபிசிஐடி போலீசார் ஆய்வு. கவின் ஆணவ கொலை தொடர்பான ஆவணங்களை சிபிசிஐடியிடம் ஒப்படைத்தது காவல்துறை. கைப்பற்றப்பட்ட செல்போன், இருசக்கர வாகனம், சிசிடிவி காட்சிகளை ஒப்படைத்ததாக தகவல். நானும் கவினும் உண்மையாக காதலித்தோம். ஆனால் நாங்கள் செட்டிலாக எங்களுக்கு நேரம் தேவைப்பட்டது. கவின் செல்வ கணேஷ் ஆணவ கொலை பற்றி அவரின் காதலி சுபாஷினி பரபரப்பு வீடியோ. ஆணவ கொலை செய்யப்பட்ட கவின் குடும்பத்திற்கு விசிக தலைவர் திருமாவளவன் ஆறுதல். கொலை வழக்கில் சுர்ஜித்தின் தாயாரையும் கைது செய்ய வேண்டும் என பேட்டி. கவின் கொலையில் காவல்துறை கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடாது. உரிய விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் எனவும் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தி பேட்டி.
படுகொலை செய்யப்பட்ட கவினின் உடலை பெற்றுக்கொள்ள பெற்றோர் சம்மதம். போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை ஏற்று பெற்றோர் உறவினர்கள் முடிவு. சென்னை செம்மஞ்சேரியில் இளைஞரை கத்தியால் குத்திய 5 சிறுவர்கள் உட்பட 6 பேர் கைது. வீட்டின் அருகே சுற்றியவர்களை கேள்வி கேட்டதால் தகராறு என தகவல். தனியார் பேருந்து திடீரென பிரேக் அடித்ததால் கீழே விழுந்து உயிர் தப்பிய 1 வயது குழந்தை. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பேருந்தில் தாயின் கையில் இருந்து குழந்தை விழுந்த பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியானது. உடுமலை அருகே வனத்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர் மர்ம மரணம். கைது தொடர்பாக குடும்பத்தாருக்கு சொல்லாதது குறித்து போலீசார் தீவிர விசாரணை. உடுமலை வனத்துறை அலுவலகத்தில் பழங்குடியின நபர் உயிரிழந்த விவகாரத்தில் வழக்கு. சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல். ரிதன்யா வழக்கில் சட்டப்பிரிவை மாற்றக் கோரி டிஜிபி அலுவலகத்தில் தந்தை மனு. குண்டர் சட்டத்தின் கீழ் ரிதன்யாவின் கணவர் குடும்பத்தினரை கைது செய்ய மனுவில் கோரிக்கை. சென்னை அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் வேல்ராஜ் பணியிடை நீக்கம். இந்திரவியல் துறையில் பணியாற்றிய போது நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக வேல்ராஜ் மீது புகார். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தீட்சிதர்களின் நடவடிக்கையால் அதிக எண்ணிக்கையில் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்களா? ஆய்வு செய்த அறிக்கை அளிக்க இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆம்பூர் அருகே தாய் மகளை கத்தி முனையில் மிரட்டி 40 சவரன் நகைகள் கொள்ளை. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகே நிகழ்ந்த கொள்ளை சம்பவத்தால் பரபரப்பு. திண்டுக்கல்லில் நடைபெற்ற 2 பள்ளிகளுக்கு இடையேயான மாவட்ட அளவிலான ஹாக்கி போட்டி. போட்டியில் தகராறு ஏற்பட்டு மாணவர்கள் கற்கள் ஹாக்கி மட்டையை கொண்டு தாக்கிய சம்பவத்தால் பரபரப்பு. ஆந்திராவில் பெண் கிராம வருவாய் அதிகாரியிடம் அத்துமீற முயன்ற தாசில்தார். வீட்டிற்கு சென்று நிர்வாணமாக நின்றவரை பெண்ணின் பெற்றோர் அடித்து உதைத்த காட்சிகள் வெளியானது. விமான விபத்து தொடர்பான செய்திகளை வெளியிட உரிய வழிகாட்டு விதிமுறைகளை வகுக்க கோரிய வழக்கு. மத்திய அரசுக்கு உத்தரவிட முடியாது என வழக்கை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். ரூபாய் 26 கோடி காசோலை மோசடி வழக்கு. ஸ்ரீ தேனாண்டால் பிலிம்ஸ் உரிமையாளர் என் ராமசாமிக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத கைது வாரண்ட். இந்தோனேஷியாவில் தேனிலவிற்கு சென்ற தம்பதி கடல் அலையில் சிக்கி உயிரிழந்த சம்பவம். 1,60,00,000 ரூபாய் இழப்பீடு வழங்க சுற்றுலாவிற்கு ஏற்பாடு செய்த நிறுவனத்திற்கு சென்னை நுகர்வோர் நீதிமன்றம் ஆணை.
ஜெயங்கொண்டம் அருகே அணைக்கரை கொள்ளிடம் ஆற்றில் 60 மதகுகள் வழியாக வெளியேற்றப்படும் உபரி நீர். ஆற்றின் 2 கரைகளையும் தொட்டவாறு பாயும் காவிரி நீரின் கழுகு பார்வை காட்சிகள். தமிழ்நாட்டில் நாளை முதல் வருகிற 6ஆம் தேதி வரை கனமழை பெய்யும். இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நாட்டு நலனுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுப்போம். டொனால்டு டிரம்பின் 25% வரி குறித்து நாடாளுமன்றத்தில் அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான பணிகள் நிறைவு. விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என தேர்தல் ஆணையம் தகவல். திருப்பதியில் ஸ்ரீவாணி தரிசனம் நேரம் இன்று முதல் மாற்றம். டிக்கெட் முன்பதிவு செய்தவர்கள் வழக்கம் போல் காலை 10 மணிக்கு தரிசனம் செய்யலாம் என அறிவிப்பு. கர்நாடகாவின் தர்மஸ்தலாவில் உள்ள நேத்ராவதி ஆற்றங்கரையில் மண்டை ஓடுகள், எலும்புக்கூடுகள் கண்டெடுப்பு. தர்மஸ்தலாவில் இளம்பெண்கள் கொன்று புதைக்கப்பட்டதாக எழுந்த புகாரில் எஸ்ஐடி அதிகாரிகள் விசாரணை தீவிரம். ஈரானிலிருந்து பெட்ரோலியம், ரசாயன பொருட்களை இறக்குமதி செய்யும் நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை. 6 நிறுவனங்களுக்கு தடை விதித்திருப்பதாக அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.